அதிமுகவில் இருக்கும் ஊழல் பெருச்சாளிகள், திமுகவில் இருக்கும் ஊழல் பெருச்சாளிகள். நான் எந்த கட்சி கெட்டது சொல்ல மாட்டேன். அந்த கட்சியில் இருக்கும் நபர்கள் தான் கொள்ளையடிக்கிறாங்க. பைத்தியக்காரங்க ஒரு சேர்ந்து விஜய் பின்னால் ஓடிட்டு இருக்காங்களே, அவனா ஒருத்தனை சந்திக்கிறானா, அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. அதை யோசிக்கிறதுக்கு இப்போ அவனோட கட்சியில் அந்த பொண்ணு தூத்துக்குடியில் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான். நம்பிட்டு இருக்காங்க, என்னமோ எங்களுக்காக சேவை பண்ணியிருக்கிறான் விஜய் அண்ணா, விஜய் கடவுளே. விஜயெல்லாம் கடவுள் இல்லை, பைத்தியக்காரங்களா, அவன் ஒரு பொறுக்கி. நீங்கள் நாட்டு மக்களுக்காக வாய்ஸ் கொடுங்க, நாட்டுக்காக வாய்ஸ் கொடுங்க. நம்ம யாரும் தனி மனிதனை நம்ம பெரிய அவங்கள ஹீரோஸாக எடுத்துக்கிறது தவறு. இந்த அரசியல் பிஸ்னஸில் அவங்க இப்போ 100 கோடி போட்டாங்கன்னா 10,000 கோடி சம்பாதிக்கணும்னு கணக்கில் தான் வராங்க. இப்போ இருக்கும் இந்த பிரதம மந்திரியும் இந்த ஃபைனான்ஸ் நிதி மந்திரி இஷ்டத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த பொட்டி புட்டி குட்டி கொடுக்க மாட்டோம். இந்த பொட்டி புட்டி குட்டி கொடுக்குறவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட். 30-40 வருஷம் அரசியலேருந்து கொள்ளை அடித்தவர்கள் தான் இந்த எலெக்ஷன்ஸ் இவ்வளோதான் செலவு பண்ண முடியும். இந்த ஊழல்வாதிகளை யார் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம தான் அவங்களுக்கு அந்த ஓட்டை போட்டு அதில் ஒரு பெரிய மனுஷன் ஆகிறோம். வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டிக்கு நேயர்களுக்கும் இந்த காணொலியை பார்க்கும் எல்லோருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவும் என் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது மாதிரி. பட் இப்போ கடவுள் என்ன சொல்கிறதுன்னா, நீ யாருக்குமே வேண்டிக்கணும் தேவையில்லை. எஸ்பெஷலி இந்த தப்பு செய்பவர்களுக்கு யாருமே சாமி கும்பிடக்கூடாது. என்னென்னா நம்ம நினைக்கிறோம் கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். பட் கடவுள் என்ன சொல்கிறாரு, அது உன்னோட வேலை இல்லைன்னு சொல்லி. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி இயர் வித் அ குட் நான் எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவர்கள், நல்லவர்கள், நியாயமாக வாழ்கிற மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் இந்த வருஷத்துக்கு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நிறைய சர்ச்சைகள் இந்த 2026 ஏப்ரல் மேல இந்த தமிழ்நாட்டில் அசம்பிளி எலெக்ஷன், கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, இந்த மாநிலங்களில் யூனியன் டெரிட்டரிஸ் பாண்டிச்சேரி இது எல்லாத்தையுமே அசம்பிளி எலெக்ஷன் இருக்கிறது. இந்த எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு பெரிய போட்டி போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பிரதம மந்திரிக்கு எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும். ஒரு பிரதம மந்திரி மக்களை பற்றி கவலைப்பட்டாரோ இல்லையா, கண்டிப்பாக. ஆனால் அவரோட வெளிநாடு ட்ரிப்பு, அவர் வெளிநாடு போயிட்டு வந்துடணும், அதுதான் அவருக்கு முக்கியமானது. ஸோ இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு கடவுளுக்கு தான் தெரியும். இந்த மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ஒரு மனுஷனால் முடியும்னா முடியாது. இது ஒரு நிறைய கைகள் சேரணும், நிறைய மனசுக்கு சேரணும். ஏனென்றால் இந்த அயோக்கியர்களை எப்படி அகற்றுவது இந்த பொது வாழ்க்கையிலிருந்து. ஏன்னா இவர்களால் தான் இந்த பொருளாதாரம் கெட்டு சீரழிந்து கிடக்கிறது. ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஊழல், இதெல்லாமே இந்த ஊழல் அரசியல்வாதிகளும், ஊழல் கவர்மெண்ட் சர்வன்ஸு, இந்த கார்ப்பரேட்ஸ், ஜுடிஷரி, இந்த டெரரிஸ்ட், இவங்களால் தான் இந்த நாடே குட்டி சவராக இருக்கிறது. அதில் இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரணும்னு யோசித்தானா கண்டிப்பாக ஒரு தனி மனுஷியோட தனி மனிதனால் முடியாது. அன்லெஸ் கடவுள்னு சொல்கிற அந்த சக்தி, தட் இஸ் பிரபஞ்ச சக்தி, யூனிவர்ஸ் ஒரு ஏதோ ஒரு அதிசயம் பண்ணாதான் இந்த மாற்றங்கள் வரும். நான் எப்போது சொல்கிற மாதிரி ரெகுலராக இன் ஆல் மை வீடியோஸ் நான் என்ன சொல்கிறேன், நான் 2026 எலெக்ஷனுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் அது என் கையில் இல்லை. அதெல்லாமே நான் நம்பும் அந்த நேச்சர் காட். இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அவங்க தான் டெசிஷன் எடுக்கணும். ஆனால் என்னோட வேண்டுகோள் இது ஒரு மாற்றம் வரணும். என்னென்றால் பாமர மக்கள் நிறைய பேர், பாமர குடும்பங்கள் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பொருளாதாரம் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. இப்போ இருக்கும் இந்த பிரதம மந்திரியும் இந்த ஃபைனான்ஸ் நிதி மந்திரி இஷ்டத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் பேசுவது, பெதட்டுவது என்னமோ வி ஆர் த தேர்ட், நம்ம தான் 3வது பெரிய பொருளாதாரம் உலகத்திலேயே சொல்லிட்டு கதை விட்டுட்ருக்காங்க.
இது நிஜமாவே கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்தா அது உண்மையெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மக்கள் ஒரு சிலர் இந்த மோடிக்காகவோ இல்லாட்டி இந்த நிர்மலா சீதாராமனுக்காகவோ இந்த வாய்ஸ் கொடுக்குறவங்க, நீங்கள் வந்து நாட்டு மக்களுக்காக வாய்ஸ் கொடுங்க, நாட்டுக்காக வாய்ஸ் கொடுங்க. நம்ம யாரும் தனி மனிதனை நம்ம வந்து பெரிய அவங்கள ஹீரோஸாக எடுத்துக்கிறது தவறு. நம்ம மனசாட்சிக்கே தெரியும் இங்கே ஊழல் நடக்குது, எப்படி இந்த எலெக்ஷன்ஸ் நடக்குது, யாரால் இந்த எலெக்ஷன்ஸ் எதிர்கொள்ள முடியும். ஒரு பெரிய கட்சி, நிறைய இது நிதி வைத்திருப்பவர்கள், இல்லாட்டி பணக்காரர்கள், ரொம்ப நிறைய பணம், ப்ளஸ் இந்த அரசியல்வாதிகள் இல்லாட்டி 30-40 வருஷமாக அரசியலேருந்து கொள்ளை அடித்தவர்கள் தான் இந்த எலெக்ஷன்ஸ் இவ்வளோதான் செலவு பண்ண முடியும். 10 கோடி, 2 கோடி, 3 கோடி, 20 கோடி, 100 கோடி ஒவ்வொரு தொகுதிக்கு அவங்களோட செல்வாக்கு பொறுத்தவரையில் அவங்க வந்து எப்படி செலவு பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இது அவங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலோ இல்லாட்டி ஒரு வில்லேஜ் ஸ்கூலோ இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரு ஊரில் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சா அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையிலையும் இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ், அரசியல் ஒரு பிஸ்னஸ். இந்த அரசியல் பிஸ்னஸில் அவங்க வந்து இப்போ 100 கோடி போட்டாங்கன்னா 10,000 கோடி சம்பாதிக்கணும்னு கணக்கில் தான் வராங்க. ஏன்னா அங்கே தான் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதில் இந்த விஜய் இப்போ இந்த தாவேக்காவோட சோ கால்டு கிரேட் லீடர் வந்து அவன் என்ன அப்பப்போ பதச்சிட்டு இருக்கிறான். நான் 200 கோடி இது என்னோடய வேலையை விட்டு மக்களுக்காக நான் அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன், மக்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன். இதெல்லாம் அப்பட்ட போய் அவன் வந்து அரசியலுக்கு வந்திருக்க ரீசன் வந்து அவனுக்கு வந்து நிறைய பொருளாதார கேஸஸ், தட் இஸ் இன்கம் டேக்ஸு இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கஸ்டம்ஸ், இந்த இம்போர்ட் டியூட்டி பிரச்சனை இருக்கிறது. இது எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு தான், மறைக்க வைக்கிறது தான் இந்த அரசியல் ஒரு ட்ராமா. அப்போ வந்துட்டு இதில் 200 கோடி பிச்சை காசு, இங்கே வந்து 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாங்க. 200 கோடி எங்கே இருக்குது, 2 லட்சம் கோடி எங்கே இருக்குது? அப்போ வந்து இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் இவனுங்கெல்லாம் அரசியலாசி. எவனுமே மக்களுக்கோ இல்லை நாட்டுக்கோ சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு வரல. அதெல்லாம் இந்த ஒரு சிலர் பைத்தியக்காரங்க வந்து நம்பிட்டு இருக்காங்க, இன்னமும் எங்களுக்காக சேவை பண்ணியிருக்கிறார் விஜய் அண்ணா, விஜய் கடவுளே. விஜயெல்லாம் கடவுள் இல்லை, பைத்தியக்காரங்களா. அவன் ஒரு பொறுக்கி, ஒரு பொம்பளை பொறுக்கி, ட்ரக் பொறுக்கி, ட்ரிங்க்ஸ் பொறுக்கி. அவனை போய் கடவுள்னு சொல்லி கடவுளோட ஒப்பிட்டுடாதீங்க. இப்போ தான் இந்த அதிமுக ஒரு சில முட்டாளுங்க பண்ணாங்க. நிறைய பேர் இந்த அரசியலில் இந்த ட்ராமா போடுவாங்க. அண்ணே நீங்கள் தான் கடவுள் அண்ணேன்னு சொல்லி. எவனுமே கடவுள் கிடையாது, தான் முட்டாளுங்க. நம்ம எல்லாரும் மனிதர்கள். நம்ம இங்கே இந்த இது பூலோகத்தில் வந்துருக்கு ஏதோ ஒரு வேலைக்காக தான். நம்மளை கடவுள் உருவாக்குறது ஏதோ ஒரு காரணத்துக்கு தான். இப்போ என்னோட கடவுள் என்னை பேச சொல்லுது. எனக்கு என்ன வேலை வச்சு எனக்கு வேலை இல்லைன்னு நினச்சிக்கிறீங்களா? எனக்கு 1008 வேலை இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறார், யாரோ ஒத்துறாது தைரியமாக பேசணும்னு சொல்லிட்டு என்னை பேச சொல்கிறாரு. அந்த தைரியத்தில் தான் நான் பேசுகிறேன் தவிர்த்துட்டு இப்போ இங்கே யார் எப்படி போனால் யாருக்கு என்ன? நம்ம நல்லது சொல்ல போய் மக்கள் வந்து பைத்தியம் லூஸுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போங்க. அதை பற்றிலாம் எனக்கெல்லாம் கவலையே கிடையாது. யார் என்னை ஏசுகிறார்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம் வரும், அவங்களுக்கு தான் எல்லாம் பிரச்சனையும் வரும். நான் அதை பற்றிலாம் பெருசாக ஒரு பொருட்டே பண்ணிக்கிறது இல்லை. ஓகே. பட் என் கிருஷ்ணர், என் காளி, என்னோட சிவா வந்து என்னை பேச சொல்கிறாங்க. நீ பேசு கீதா, எல்லாத்துக்கும் இந்த தைரியம் இருக்குதுன்னா இல்லை, நீ வந்து குரலொற்றோருக்கு நீ குரல் கொடுன்னு சொல்லி ஆகையில் தான் நான் பேசுகிறேன். இப்போ வந்து இந்த ஊழல்வாதிகளை யார் வந்து தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம தான் அவங்களுக்கு அந்த ஓட்டை போட்டு அதில் ஒரு பெரிய மனுஷன் ஆக்குறோம். ஆனால் அவங்க பதவிக்கு வந்தோடனே இந்த மக்களை சந்திக்கிறாங்களா, இல்லை மக்கள் பிரச்சனை பற்றி யாருன்னா ஒருத்தர் நம்மளால் போய் அவங்கள சந்திக்க முடியுமா? முடியாது. இப்போ நானே இவ்வளோ ஒரு பணக்காரியாக இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பொட்டி புட்டி குட்டி கொடுக்க மாட்டோம். இந்த பொட்டி புட்டி குட்டி கொடுக்குறவனுக்கு தான் அப்பாயின்மெண்ட். ஒரு பெரிய ஹோட்டலில் தூக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட எல்லாம் பண்ணி இதெல்லாம் இந்த சேவைகள் பண்ணுறவனுக்கு தான் அப்பாயின்மெண்ட். இன்க்ளூடிங் இந்த ஃபீமேல் மினிஸ்டர்ஸ், சம் ஆஃப் தெம், அவங்களுக்கு வந்து இந்த பணம் இதெல்லாம் கொடுத்தா தான் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். இல்லை 10-100 கேள்வி கேட்பாங்க, எதுக்கு, என்ன, அது ஊழல்னு சொல்லிட்டா உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் மாறணுன்னா மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த 2026 எலெக்ஷனில் மக்கள் நீங்கள் தான் வந்துட்டு உஷாராக இருந்து இவனுங்க பணம் கொடுக்குறான், பாட்டில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக போய் ஓட்டு போட்டுறீங்க அந்த ஒரு நாள் கூத்தில். நீங்கள் பண்ணும் தப்பு வந்து 5 வருடங்களுக்கு நம்மளை பாதிக்கும். ப்ளஸ்
வருங்கால சன்னதிகளையும் பாதிக்குது. இவங்க எல்லாம் கொள்ளடிக்கிறது தான் வராங்க. இந்த பைத்தியக்காரங்க ஒரு இந்த விஜய் பின்னால் ஓடிட்டுருக்காங்களே, அவனா ஒருத்தனை சந்திக்கிறானா, அந்த அறிவு கூட அவனுங்களுக்கு இல்லை யோசிக்கிறதுக்கு. இப்போ வந்து அவனோட கட்சியில் அந்த பொண்ணு தூத்துக்குடியில் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா. தேவையா அந்த பொண்ணுக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவங்க பின்னால் போகணும். எதுக்கு அந்த 2 கோடி செலவு பண்ணுறீங்க? அந்த பதவி, அந்த எம்எல்ஏ சீட்டு, அங்கே எவ்வளோ கொள்ளடிக்கலாம். அப்போ உங்கள் புத்திகளும் சரி இல்லை. யார் ஒருவர் ஒரு பின்னால் இந்த பணத்துக்காகவோ இந்த இதுக்காகவோ ஓடுறாங்களோ அவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க, உருப்படவும் கூடாது. இதுதான் என்னோட வேண்டுதல். அதனால் மக்கள் நம்ம தான் திருந்தணும். நம்ம வந்து திருந்தாமல் அதுக்கப்புறம் குறையுதுன்னு சொன்னால் குறைய தான் தீரும். இந்த நான் வந்து ஒரு விஜய்க்கு மட்டும் பேசலை. அதிமுகவில் இருக்கும் ஊழல் பெருச்சாளிகள், திமுகவில் இருக்கும் ஊழல் பெருச்சாளிகள், நான் எந்த கட்சி கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த கட்சியில் இருக்கும் நபர்கள் தான் கொள்ளையடிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. கட்சி ஊழல் பண்ணுறது இல்லை. ஆகையில் இது வந்து இந்த ஏப்ரல் மேல நம்ம தான் உஷாராக இருந்து யாருக்கு ஓட் போடணும். இன்றைக்கி வந்து 2026 ஸ்டார்டட் அவுட். எனக்கு தெரிஞ்சு எங்கள் சின்னப்பெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க நியூ இயர் ரெசல்யூஷன், தட் இஸ் புத்தாண்டுக்கு ஒரு சில நிர்பந்தங்களை நம்மளே உருவாக்கி கொள்கிறோம் ரெசல்யூஷன்ஸ்னு சொல்லி. ஆனால் 99% அந்த இதை வந்து எல்லாருமே மீறி தான் செய்வாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க நான் இந்த வருஷம் வந்து குடிக்கவே மாட்டேன், ஒருத்தர் சொல்லுவாங்க நான் இந்த வருஷம் சிகரெட் அடிக்க மாட்டேன், ஒருத்தர் சொல்லுவான் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இன்னொருத்தர் தான் ஒன்று சொல்லுவான் நான் பொய் பேச மாட்டேன், இது மாதிரி இப்படி அப்படி எல்லாமே ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. பட் எவ்வளோ பேர் அதை இது கடைப்பிடிக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 1% கூட இருக்காது. ஸோ அதில் இது வந்துட்டு இந்த தடவை வந்து நான் கேட்கும் இது வந்து நான் வந்து ஒரு இதாக தான் கேட்குறேன். என்னென்னா நம்மக்குள்ளாரியே ஒரு இது இருக்கணும், ஒற்றுமை. தட் இஸ் மக்கள் வந்து இந்த ஊழல்வாதிகளை நம்ம எல்லோருமே எதிர்க்கணும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது, இல்லை என்ன பண்ண போகுது இப்படி தானேன்னு சொல்லி. அப்படி கிடையாது. இந்த ஊழல் வந்து எவ்வளோ பாதிக்குது. இது ஒரு பெரிய புற்றுநோய். இந்த புற்றுநோயை அகற்றுவது ஒரு மனிதனால் முடியாது, கடவுளோட சக்தியும் வேணும், கடவுள் நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிப்போம். அந்த புள்ளியார் சுழி அது வந்து லெட்டர் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே January 1st 2026. தட் இஸ் என்னோட நேர்கள் எல்லாத்துக்கும் நான் ஐம் அப்பீலிங், தட் இஸ் நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், அயோக்கியர்களுக்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் குறையுதுன்னு சொல்லாதீங்க. அதனால் இன்றைக்கி வருஷ பருப்பு நல்லா எல்லாருமே நல்லா இருக்கட்டும். தட் இஸ் எனக்கு தெரிஞ்சவர்கள் நல்லவர்கள், நம்மளோட இருக்கும் நம்மளோட நாய்க்குட்டிகள், மாடு, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே, இந்த நேச்சர் எல்லாமே நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.